மதிப்புக்குரிய தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு அமைச்சர் அவர்களே, மாமன்னர் மருது பாண்டியர்கள் நம் நாட்டிற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் காளையார் கோயில் கோபுரத்திற்காகவும் நண்பனை காட்டி கொடுக்க கூடாது என்பதற்காகவும் தூக்கு கவரை முத்தமிட்டு தொங்கிய மன்னர்கள் எம் மன்னர்கள். அந்த மன்னர்களை கீழே புதைக்கப்பட்டு அரசாங்க கட்டிடம் கட்டுகிறீர்களா? நீங்கள் எங்களுக்கு வெங்கல சிலையும் வேண்டாம், மணிமண்டபமும் வேண்டாம், எங்கால கட்டிக்கிறோம், எங்காலத்தை எங்களுக்கு விட்டு விடுங்கள், எங்காலத்தை எங்க ஐயாக்கள் இடத்தை விட்டு விடுங்கள், நாங்கள் கட்டிக்கொள்கிறோம். இப்ப ஒரு சோழர் சொன்னார், சித்தூரில் சிங்கம் புல்லட் சுரேஷ். அந்த சித்தூரில் அரசாங்கத்தில் அரை ஏக்கர் அனுமதி வாங்கி, ஆனால் சொன்ன செலவில் கட்டணம் கட்டியுள்ளார், பெரிய சிலையும் நிறுவி உள்ளார். அவர் எதிர்கட்சிக்காரர், ஆளுங்கட்சிக்காரர் வந்து அந்த ஊர்ல சித்தூர்ல அந்த சிலையை கம்பீரமாக திறந்தார். ஆனால் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் பிறந்த இடம் சுடுகாடாக மாறி இருக்கிறது. எனக்கு வேதனையாக இருக்கிறது. இங்க புதிதாக பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அதில் விடாதீர்கள், தீக்குளிக்க நான் தயாராக இருப்பேன். ஏன் விடுகிறீர்கள்? நம்ம சொத்து, நம்ம ஐயாக்களுடைய சம்பாத்தியம் சொத்து. ஆனா உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அத்தனை இனத்தவர்களையும் ஒன்றிணைத்து போரிட்டு உனக்கு என்ன ஆசை வேண்டும் என்று கடைசி ஆசை ஏன்டா சிவலட்சுமியை விட்டு கொடுத்துருவோம் சொல்லிடுவாங்க, அதனால நம்ம விட்டு கொடுத்துருவோம் கேட்டது இந்த காரணத்துக்காக வெள்ளக்காரன் கேட்டார். ஆனால் எங்களுக்கு உயிர் பெறவில்லை. முள்ளால் எழுதி கொடுத்ததும் ஓலையால் எழுதி கொடுத்ததும் வாய்மொழியால் சொன்னது என் மக்களுக்கு விட்டு விடு, ஆனா எங்களை தூக்கிவிடு என்று கம்பீரமாக கூறினார்கள். தூக்கிலிட்டார்கள். அந்த வீரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருந்துகிட்டு நம்ம ஆளுமை படைத்தவர்கள் தமிழ்நாட்டில்